ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருள் இருந்தாலே போதும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நாம் செய்யலாம். சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு போல் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். அதனால குழந்தைங்களுமே ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு கூட இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நான் இன்றைக்கி 2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்க போகிறேன். இப்போ மொத்தமாக நான் 2 லிட்டர் பால் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நல்லா சூடாகி கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ பால் சூடாகி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க. நல்லா 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கரண்டி போட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தை எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்தோட சாரை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த எலுமிச்சம்பழ சாரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த பாலில் கலந்து விட்டுக்கங்க. அப்போது பால் நல்லா திரிஞ்சு வந்துடும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சபடியே நல்லா இந்த மாதிரி கரண்டி போட்டு அடிபிடிக்க விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போது நம்ம எலுமிச்சம்பழச்சாறை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுறதுனால பாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு திரண்டு வர ஆரம்பிக்கும். அதே போல் எலுமிச்சம்பழ சாறை முழுமையாக ஃபஸ்ட்டே சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் பால் நல்லா திரண்டு திரிஞ்சு வரும். இந்த பாலில் உள்ள தண்ணி தனியாகவும் இந்த பால் கட்டிகள் தனியாகவும் திரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு முழுமையாக திரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த பால் கட்டிகள் எல்லாமே தனியாக திரிஞ்சு மேலே வந்துருச்சு. இதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் ஏற்கனவே ஒரு வடிகட்டி எடுத்து அது மேலே ஒயிட் கிளாத்தை நான் விரித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம திரிச்சு வச்சுருக்க பாலை சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம திரிச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பாலை இந்த வடிகட்டியில் சேர்த்த பிறகு இந்த வடிகட்டியில் இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம டேரெக்டாக இதை வடிகட்டியில் சேர்த்ததுனால இதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிருச்சு. இதில் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துருக்கிறதுனால எவ்வளோ தான் தண்ணி வடிகட்டினாலும் லைட்டாக புளிப்புத்தன்மை இருக்கும். அதனால் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2 முறை வாஷ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கை போட்டு இதை அலச முடியாது. கரண்டி போட்டு இந்த மாதிரி அலசி விட்டுக்கங்க. அப்போது அதில் உள்ள புளிப்புத்தன்மையெல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணதுக்கு தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிருச்சு. 2வது தடவை வாஷ் பண்ணும்போது நம்ம கை வச்சே இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ சூடு ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. அதனால் கை போட்டு நல்லா பிசைஞ்சு இதை அலசி எடுத்துக்கங்க. அவ்வளோதான். இப்போ 2வது தடவையும் நல்லா அலசியாச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாமே வடிஞ்சிருச்சு. இருந்தாலும் லைட்டாக இதில் தண்ணி இருக்கும். அதனால் இந்த ஒயிட் கிளாத்தை நல்லா இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கங்க. கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் இருக்கணும். அதனால் இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சாச்சு. நல்லா பிழிஞ்ச பிறகு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், துணியை பிரிக்கும்போது உங்களுக்கே தெரியும், சுத்தர தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா நம்ம வடிகட்டிட்டு பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை இந்த பிளேட்டில் சேர்த்துட்டு முதல்ல இந்த கட்டியை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா மாவு போல் பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா மாவு மாதிரி நைஸாக நமக்கு பிசைஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கை வச்சு கையோட அழுத்தம் கொடுத்து நல்லா இதை மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கை வச்சு அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா தான் இது மாவு மாதிரி நல்லா நைஸாகி வரும். நல்லா மாவு போல் கை வச்சு பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அடுத்து எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை சப்பாத்திக்கு உருண்டை பிடிக்கிறது மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. மொத்தமாக இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுக்கும்போது தான் ரசகுல்லா விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து வரும்.
அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உருண்டையாக பிடிச்சி எடுத்தாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம ரசகுல்லாவுக்கு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக மாவு போல் நமக்கு இது உருட்டுறதுக்கு வரும். இந்த கையில் நல்லா உருட்டி எடுத்த பிறகு இன்னொரு கையோட உள்ளங்கையை எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக இந்த உருண்டையை லைட்டாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தாதீங்க. அப்போ தான் அந்த உருண்டை ஷேப் வந்து நமக்கு சரியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். பாருங்கள், இதே போல் உருட்டி எடுத்துக்கோங்க. விரிசல் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கணும். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு உருண்டை கூட உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அதிகமாக எடுத்துடாதீங்க. இந்த அளவுக்கு மாவு எடுத்தால் போதும். சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம ரசகுல்லாவுக்கு உருட்டி வச்சாதான் பாகில் வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போடுற ரசகுல்லா சைஸை விட டபுள் மடங்கு கொஞ்சம் பெருசாகவே தான் நமக்கு உப்பி வரும். அதனால் இந்த அளவுக்கு ரசகுல்லாவை உருட்டி எடுத்திங்கனாலே போதும். அது வெந்து வரும்போது நல்ல பெரிய சைஸாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த உருண்டையும் உருட்டி எடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆனால் விரிசல் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கங்க. இப்போ மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம ரசகுல்லாவுக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே உருட்டி எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25 ரசகுல்லா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். அடுத்து இதுக்கு தேவையான சுகர் பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்க போகிறேன். கூடவே இது கூட 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரசகுல்லா செய்கிறதுக்கு சுகர் பாகு ரொம்ப கெட்டியாகி கம்பி பதத்துக்கு வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இந்த சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி தண்ணியாக இருந்தாலே போதும். அப்போ தான் ரசகுல்லா எல்லாத்தையும் இந்த சுகர் பாகில் சேர்த்து நல்லா வேக வைக்கும்போது இந்த சுகர் பாகு எல்லாத்தையும் ரசகுல்லா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இந்த சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் நம்ம இந்த கரண்டி போட்டு கலந்து விட்டு வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இதில் உள்ள சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி இந்த சுகர் பாகும் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே இதில் நம்ம உருட்டி எடுத்து வச்சுருக்க ரசகுல்லா எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம இப்போ ரசகுல்லா எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இந்த ரசகுல்லா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். அதனால் குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசகுல்லா எல்லாத்தையுமே இப்போ சுகர் பாகில் சேர்த்தாச்சு. லைட்டாக கரண்டி போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சபடியே வேக விட்டிங்கன்னா இந்த ரசகுல்லா எல்லாமே நல்லா டபுள் மடங்காக இந்த உருண்டை எல்லாமே சைஸ் வந்து பெருசாக வெந்து வந்துடும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நல்லா இப்போ ரசகுல்லா நமக்கு வெந்து வந்திருக்கும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரசகுல்லா எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக தான் சேர்த்தோம். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்ல பெரிய சைஸ் உருண்டைகளாக நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ லைட்டாக இந்த மாதிரி கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு ரசகுல்லா எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் இப்போ ரசகுல்லா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதை செய்கிறதுக்கு 2 பொருட்கள் தான் தேவைப்படும். இனிமேல் உங்கள் வீட்டு குழந்தைங்களும் ரசகுல்லா கேட்டால் நீங்களும் ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் இதே போல் செஞ்சு கொடுங்க. நான் லைட்டாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக மேலே பிஸ்தா பருப்பை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரசகுல்லாவை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு தெரியும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.